மயிலாடுதுறை மாவட்டம் வெள்ளாளகரம் அருகே குடியிருப்போர் நல சங்கங்கள் கூட்டமைப்புடன் இணைந்து நடத்திய மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகளின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் பரிசு தொகையும் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் அருகே முன் மின்தடையை கண்டித்து அப்பகுதி மக்கள் வீதிகளில் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன் அறிவிப்பின்றி அடிக்கடி ஏற்படும் மின்தடையை கண்டித்து பாகூர், குருவிநத்தம், பரிக்கல்பட்டு, சோரியாங்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாலைகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கத்தின் மாநில மையத்தில் மாநில பிரதிநிதித்துவ பேரவை கூட்டம் மாநில தலைவர் விஜயகுமரன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், மக்கள் நலன் கருதி மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள 700 மருந்தாளுநர் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று மாநில பிரதிநிதித்துவ பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்பொழுது 700க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகியுள்ளது. இதனால் நோயாளர்களுக்கு மருந்தியல் சேவையில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கடந்த காலங்களைப் போன்று தமிழக அரசு விரைந்து காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மாடுகளை வனப்பகுதியில் மேய்க்கச் சென்ற சன்னாசி என்ற நபரிடம் வனத்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்பொழுது அந்த நபர் காணவில்லை என அப்பகுதி மக்கள் போடி காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகளின் மேல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போடிநாயக்கனூர் காவல்துறையினரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாதாரண மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். எப்போதும் ஆடு மாடுகள் தங்கு தடையின்றி எல்லா இடத்திலும் மேய்வதற்கு உரிமையை நாங்கள் பெற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த போராட்டத்தை வந்திருக்கூடிய அனைவரையும் வரவேற்று இவர்கள் வெற்றி பெற எங்களது மாண்புமிகு ஐயா OPS அவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை வந்தவர்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு இறுதி வரை போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம் என தெரிவித்துள்ளார். மேலும் பேசியவர், பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக் கூடாது என்றும் எந்த ஒரு நல்ல இணக்கத்தையும் உருவாக்கிவிடக் கூடாது என்கிற பதட்டமும் அதிமுகவிடம் வெளிப்படுவதாக கூறியுள்ளார். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக் கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நடைபெற்ற தனியார் துணிக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சக்கரபாணி அனைவரும் மரம் வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி சாமிநாதன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் ராஜாமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடைபெற்ற நோபல் உலக சாதனை போட்டியில் 73 மாணவர்கள் இடைவிடாமல் 200 நிமிடம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்து அசத்தியுள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் 6 கலைகளின் தொழில்நுட்பங்களை முறையாக கையாண்ட 6 மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோவிலின் தெப்பத் திருவிழா கடந்த 3 நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த தெப்ப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 50 கிலோ எடை கொண்ட 35 அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பேபுவனூர் கிராமம் அருகே ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து திருச்சியைச் சேர்ந்த முகமது, ஆரிப், வீரா, வெற்றிவேல் ஆகிய 4 பேரையும் கைது செய்து பெண்ணாடம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட TELC பள்ளி மைதானத்தில் பல்லவராயர் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தென்னிந்திய அளவிலான மின்னொலி கால்பந்து போட்டி 3 நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் அரையிறுதிப் போட்டியினை தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு சிட்டி போலீஸ் இந்திய அணிக்காக பங்கு பெற்ற அணி மற்றும் மகளிர் அணி என மொத்தம் 24 அணிகள் பங்கு பெற்ற நிலையில் முதல் பரிசை மதுரை TVS அணியினர் தட்டிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை அருகே உயர் ரக இருசக்கர வாகனத்தை மட்டும் குறிவைத்து திருடி வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் இருசக்கர வாகனம் திருடு போனதாக அளித்த புகாரின் அடிப்படையில் CCTV காட்சிகளை கொண்டு சுரேஷ் ராஜன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து திருடப்பட்ட 4 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணைக்கு பின் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் பேருந்து ஓட்டுநர், பெண்கள் உட்பட 14 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து ஏற்பட்ட இடத்தில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆய்வு மேற்கொண்டு விபத்தில் சிக்கி ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.